படம் வெளியானே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படி டேரக்டராக எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வேணும்னே ஒரு சில படங்களுக்கு இந்த மாதிரி அது இருக்கும். அது எப்படி எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி தான் இல்லை அது எப்படி நீங்கள் டேரக்டரை எடுத்துக்கிறீங்க அவரை எதிர்பார்க்க? அதான் அது என்னோட எல்லா படங்களுக்குமே ஒரு மாதிரி மிக்ஸ் ரிவ்யூ தான் வரும். எல்லா படமும் சில பேருக்கு நிறைய மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கரெக்டாக சொன்னாங்க. பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் ரிவ்யூஸ்ன்றதையும் மீறி கொஞ்சம் ஒரு ஒரு ஹேட்ரட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன படங்கள் கூட, அதாவது ஜெகதன் டக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விமர்சனம் தான் பெற்றிருந்தது. ஏன்னா அதோட ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஹீரோஸ் இருந்ததுனால படம் ஆடியன்ஸ் என்வரான்மெண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டாக தான் வெளியே வந்தது. இது ஒரு வேளை ஒரு கதாநாயகனுடைய ஒரு வேற ஒரு அழுத்தத்தில் அப்படி இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா அதுக்கும் மக்கள் படம் தேட்டரில் பார்க்குறதுக்கும் சம்மந்தம் தான் தோணுது. நான் டபுள் எக்ஸ்க்கு ஓவராலாக நிறையா இந்த மாதிரி ஒரு கேம்பெயினிங் அந்த மாதிரி இல்லை, ஒரு நெகட்டிவ் கேம்பெயினிங் இல்லை, நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. பட் ஆனால் கலெக்ஷனாக கம்மி தான் அது. ஆனால் இந்த படத்துக்கு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கேம்பெயினிங் ஹேட்டட் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டாலும் பட் கலெக்ஷனாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ மக்கள் தேட்டருக்கு படம் பார்க்குறது அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் பெருசாக அதை அஃபெக்ட் பண்ணலாம் தான். சார், சூர்யா அவர்களோட படம் வாய்ப்பு நிறைய